சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே யாவரையும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். திக்கெட்ட ஏழை ஜனங்கள், விதவைகள், கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் நடைபெறபடியினாலே ஜெபத்திலே அடியன் நினைவுறும்படி அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ ஒருவரே கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இவ்வளோ பாடுகள் உபத்திரத்த மத்தியிலும் கூட அன்றே உண்மையே நம்பியிருக்கின்ற பிள்ளைகளை ஒருபோது வெக்கப்படுத்தாத தேவன், மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்திற்குன்ற வார்த்தையினோடி இந்த நாட்களும் கூட உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, நாவும் நெருப்பு தான் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் நம்ம பேசியிருக்கலாம், அவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம பேசியிருக்கலாம், அநேகரை மனம் நோடிக்கத்தக்கதாக பல விதமான வார்த்தைகள் நம்ம பேசியிருக்கலாம். இந்த நாவு எப்படி என்று வேதம் சொல்கிறது? நாவு நெருப்பு தான் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், சிறிய நெருப்பு அதை கொளுத்தி விட்டோம்னா பெரிய காடை எரிஞ்சிருது, பற்றி எரிஞ்சிருது. அப்போ எனக்கு நான் இருக்கிறது ஒரு கிராமம். அதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வைக்கல் நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க. மாடுகளுக்காக அந்த உணவு வைக்கல் சேர்த்து வச்சுருப்பாங்க. யாராவது பாருங்கள், பீடி குடிச்சிட்டு அவன் பாட்டில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பீடி குடிக்கன்னு சொல்லிட்டு அதில் போட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா பற்றி எரியும் வைக்கல்லாம். பக்கத்தில் அது ஒன்று மேலே ஒன்று போட்டு கடைசியில் வீடுகள், கூரை குடிசை வீடுகள்லாம் பட்டு ஒரு சின்ன நெருப்புனால் கடைசியில் எல்லோரும், அந்த ஊருக்காரங்க எல்லோரும் சேர்ந்து வந்து தண்ணியை ஊற்ற வைக்க, மண் அள்ளி போட பெரிய அளவில் நடக்கும். முந்தி நான் சின்ன பையனாக இருக்கும்போது அதெல்லாம் பார்ப்பேன். ஒரு சின்ன நெருப்பு தான், அவர் பாட்டில் குடிச்சிட்டு சந்தோஷமாக போட்டுட்டு போயிருந்தார். பாருங்கள், அவருக்கு உணர்வற்றவராக. இன்றைக்கும் பாருங்கள், நிறைய வாழ்க்கையில் ட்ரிங்க்ஸ் உள்ளே போனோன்னு என்ன தெரியுன்னு தெரியாது, சொர்க்கத்திலே மிதக்கிற மாதிரி என்னென்னலாமோ பண்ணுறாங்க. அந்த நாட்களில் பாருங்கள், அப்படி நெருப்பு அவன் பாட்டில் கொளுத்தி அப்படி போட்டு போயிடுவாங்க. அது அப்படியே பற்றி கடைசியில் அந்த வைக்கல் படப்பு எல்லாம் இது பண்ணி பக்கத்தில் வீடுகள் எல்லாம் அழித்து விடுது. அதே போல் தான் இந்த சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது. அதே போல் தான் நம்ம பேசக்கூடிய அந்த நாவும் கூட எப்படிப்பட்டதாக இருக்குதா? நெருப்பு போல் தான் இருக்குது என்று வேதம் சொல்கிறது. ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுவோம், ஆனால் அதுக்கு பிறகு அதனால் குடும்பங்கள் அழிகிறது. எத்தனையோ பேர் மருந்து குடித்து செத்துருந்தாங்க. ஐயோ, என் கணவரே என்னை புரிஞ்சுக்கிடாமல் இப்படி பேசிட்டாரே, என் தாய் தகப்பனே என்னை புரிஞ்சுக்கிடாமல் இப்படிலாம் என்னை ஏசிட்டாங்களே. அப்போ பிள்ளைங்களும் அப்படி தான், ஆசிரியர் என்னை புரியாமல் இப்படி ஏசிட்டாங்களே, எல்லாரும் மூலையிலையும் வெக்கப்படுத்த முடியாது இப்படி பேசிட்டாங்களே. இன்றைக்கி நிறைய தற்கொலைக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா, யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொன்ன உடனே கடைசியில் சூசைட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கந்து வட்டிக்கு விடுறாங்க. நிறைய தேவையில்லாத காரியங்களை பேசுவாங்க. அவங்க வாயிலேருந்து வர்றது ஃபுல்லாக கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் வரும். வீட்டை காலி பண்ணு, எப்போ போப்புற அப்படி இப்படின்னு காலையிலே அவங்க மற்ற வேலையை பார்க்காங்களோ இல்லையோ, ஆனால் காலையிலேயே பார்த்திங்கன்னா வட்டிக்கு விடுறவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வீடாக கதவை தட்டுவாங்க. என்னாச்சு, பணம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. அவங்க வாயிலேருந்து வரதெல்லாம் இதுதான். அந்த பேசுகிற வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்தி, ஐயோ நம்ம கடன் அதிகமாகிட்டு நம்மளால் கொடுக்க முடியல, இவங்களும் இப்படி கேவலமாக பேசுகிறாங்களே, நான் இப்படிப்பட்ட நல்ல குடும்பம் தெரியாதனமாக கடன் வாங்கிட்டு இப்படி கஷ்டப்படுதுமே, இனி இருக்கிறத விட வேறு வழியே இல்லை, எல்லோரும் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கிராமங்கள் அப்படிப்பட்ட சம்பவத்தில் நம்ம கேட்குறோம். அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு குடும்பத்தையே நெஞ்சிருது, அழிச்சிருது. பணம் வாங்கும்போது மட்டும் உனக்கு நல்லா இருந்தது, இப்போ உனக்கு தரதுக்கு உனக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி கேவலமான வார்த்தையினால் பேச 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 கடைசியில் நல்லா இருக்க குடும்பம் கடனால் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போகிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த நாவு ஒரு நெருப்பு போல தான். அதை வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தையே அழிச்சிருது, கிராமத்தையே அழிச்சிருது. நிறைய பேர் நல்லா வாழக்கூடியவங்க இந்த வார்த்தையினால் எத்தனை பேர் செத்து போனதை நம்ம பார்க்குறோம். அப்படி தான் வேதம் சொல்கிறது, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறதாம். பாருங்க, அது அடங்காத பொல்லாதது இந்த நாவு, அதுபோல் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்குது. அதனுடைய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் பயங்கரமான வார்த்தைகள். ஒரு நிமிஷத்தில் பேசுகிறாங்க, தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு எதையாவது பேசுகிறாங்க, கடைசியில் மனசு உடஞ்சி இதாகிடுவாங்க. எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். அது எப்படி இருக்குதான்? சாவுக்கு ஏதான விஷம் நிறைந்ததாக இருக்கிறதா நாவு, அப்படிப்பட்டதாக இருக்குது. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, அதனாலே
நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ஒரு பக்கம் அதே நாவால் பிதாவை வெண்ணிச்சிடும், துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதே நாவால் கடைசியில் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். இப்போ படைச்சதே யார் தான்? மனுஷங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தான். ஒரு பக்கம் அங்கே போனால் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்னு அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறத பார்த்தா ஏங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அவன் நல்லா இருப்பானா, நாசமாக போயிடும், அழிஞ்சு போயிடும், எனக்கு விரதமாக இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, அப்போ அங்கே அந்நிய பாஷை அவ்வளோ ஒரு இதாக இது பண்ணி பேசிட்டு இங்கே இப்படியா அப்படின்னு சொல்லத்தக்கதாக என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்தோத்திரம் வரும் வாயிலேருந்து. ஆனால் இங்கே வர்றது உள்ள சாபமான வார்த்தைகள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலேருந்து என்ன செய்யுது, புறப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒன்று துதி, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறியா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, ஆண்டவரோடு கூட இரு. இல்லை சாபம்னா நீ பிசாசோடு சேர்ந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அவன் தான் அடிமையாக இருக்கிறான். ஒரு மனுஷனை கொல்றது எல்லாமே யாருடைய வேலை? அந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனை கொல்ல வைக்கணும்னா அதுக்கு காரணம் யார் தான்? பிசாசு தான். ஒரு மனுஷன் மூலமாக பேசி தேவையில்லாத காரியங்களை பண்ணி குடும்பத்தை சின்னாபனமாக்குதான். ஒன்று ஆண்டருக்கு அடிமையாக இருக்குன்னா பிசாசுக்கு அடிமையாக இரு. இன்றைக்கி நிறைய இடத்துல வேலை பார்க்குறவங்களாம் பாருங்கள், சீட்டு பிரிக்கிறவங்க, நிறைய அந்த பணம் சம்மந்தமாட்ட வேலையெல்லாம் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஆட்களை பிடிக்கிறதுக்காக அப்படியே பேசுவாங்க. அந்த காரியத்தை ஆண்டருக்காக ஒரு காரியம் கூட பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல டேலண்ட் ஆண்டர் கொடுத்துருப்பாரு, இயேசு உங்களை நேசிக்கிறார், ஆண்டர் நல்லவர், அவர் தேடுங்க, அந்த கொடுத்த டேலண்ட் அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாத கம்பெனியில் கொண்டு போய் மாட்டி விட்டுருவாங்க. இந்த சீட்டை போடுங்க, இந்த இதை கெட்டுங்க, உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி வாயிலேருந்து வரதெல்லாம் பொய்யை பேசி கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களையும் சும்மா இருக்கவங்கள கஷ்டப்பட்டவங்களையும் கொண்டு போய் அதில் சேர்த்து அவங்க எல்லாத்தையும் இழந்து, உன் பேச்சை கேட்டு தானே அதில் சேர்ந்தேன், நீ சொன்னதுனால தானே அதில் சேர்ந்தேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படிம்பாங்க. நான் என்னங்க செய்ய முடியும், அதில் வேலை பார்க்கறதுனால நான் அப்படி பேச வேண்டியது ஆகிப்போச்சு. இன்றைக்கி பாருங்கள், யார் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அவங்கள பெருமையாக பேசுவாங்க. பெருமையிலோனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கி ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் இருந்தாலும் சரி, ஒரு அரசியலையும் பாருங்கள், யார் எந்த இதில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்றாப்புல அவங்கள அப்படி பெருமையாக தூக்கி விட்டால் தான் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாகும், ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்குங்கிறக்காக அவங்கள பற்றியே பேசுவாங்க. சில இடத்துல நானும் பார்த்துருக்கிறேன், ஆண்டரை பற்றியே பெருமையாக பேச மாட்டாங்க. அவர் தான் நமக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் ஊழியக்காரங்களை பற்றியே பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா அவர் அப்போ தான் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்த போஸ்டிங் கொண்டு போகிறாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். பெருமையுள்ள நாவு பார்க்குறோம், பொய் உதடுகளை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பழமொழி சொல்லுவாங்க, வாய் மட்டும் உனக்கு இல்லைன்னா நாய் உன்னை தூக்கிட்டு போயிருண்டா அப்படிம்பாங்க. அதுபோல் இன்றைக்கி நிறைய வாயிலேருந்து வரதெல்லாம் பிராடத்தனமான வார்த்தைகளாக தான் இருக்கும். அதுபோல் கெட்ட வார்த்தைகள். அதுக்கு நானும் என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு வருவதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல், அசுத்த உதடுகளில் மனுஷ ஆண்டவரே, அசுத்த உதடுகள் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாதிரி என் வாயிலிருந்தும் பல விதமான கெட்ட வார்த்தைகள் அப்படி வந்துகிட்டே இருக்கும் சரளமாக. காரணம், நான் வளர்ந்த இடங்கள் சூழ்நிலைகள் அப்படி புறமத்தில் இருக்கும்போது அவங்க ஒன்று பேசினா நம்மளை 2 பேசணுண்டா அடிமாங்க. நான் ரொம்ப அமைதியானவன் தான், ஆனாலும் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப பேசுகிறத பார்த்து வீட்டில் ஒரே கெட்ட வார்த்தைகளுக்கு பஞ்சமே இருக்காது. யாரை பார்த்தாலும் அந்த கெட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். அது கூடயே வளர்ந்தனால எனக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள், ஒரு நம்மளும் அப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு அப்படிலாம் இருந்தேன். ஆனால் ஆண்டுக்குள்ள வரதான் உன் சத்துருக்களையும் சினை, தீமை செய்யனுக்கு நன்மையை செய். ஒரு இடத்துல அடித்தா மறுக்கிறத திருப்பி காட்டின மாதிரி எவ்வளோ தான் நமக்கு விரதமாக பேசிட்டு வைக்கட்டும், நம்ம அமைதியாக இருக்கணும், அந்த பொறுமையாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த நாட்களும் கூட பாருங்கள், நிறைய பேர் கபடுள்ள நாவு, யாரை எப்படி மயக்கலாம், வஞ்சிக்கலாம், அது பேசுகிறவங்க தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அளவில் இருப்பாங்க. பேசி ஒவ்வொருத்தனையும் ஏமாற்றி பணத்தை வாங்கி பெரிய அளவில் இருப்பான். ஒரு ஊழிய ஸ்தாபனத்துலையும் அப்படி தான், உண்மையாக கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களாம் வெளியில் தெரியாது. அவங்க இப்போ பண்ணுறது மேலே இடத்துலையும் காமிக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வேலையே செய்யாமல் அங்கே எங்கேயுமே சுற்றிக்கிட்டு ஜாலரை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தனை போட்டு கொடுக்குறது, அவன் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான்னு சொல்லி போட்டு விட்டே பெரிய ஆளாயிருவாங்க நிறைய பேர். அவங்க வாய் அந்தளவுக்கு திறமையாக இருக்குது. நானே வீட்டில் என் மனைவிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பேன். ஒருத்தங்க வாய் பேச்சு பேர் என்ன திறமையாக பேசுகிறாங்க, அவ்வளோதான் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட இது டேலண்ட் இல்லையா அடிமை. நல்லது அப்படியே இருங்க, ஆண்டர் என்ன சொல்லுறாரு அப்படியே செய்யுங்க, நம்ம பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் வரண்டா, ஆண்டர் சித்தத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் இந்த பேசுகிற பேச்சிலேயே இவ்வளோ கொடுங்க நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேச்சிலே இது பண்ணிடுறாங்க. நிறைய பேரை என் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்குறேன். இந்த கடைசி காலம் பொல்லாத உலகமாக இருக்குது. யாரை நம்பினே நம்ம தெரியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். ஆனால் நடக்கிறது எல்லாமே ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆரம்ப நாட்கள் நான் புறமதுலேருந்து வந்த புதுசுலையும் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, யாரை நம்பினாலும் நினச்சாத, கிறிஸ்தவங்களை நம்பாதரா அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க வேதக்காரங்க, பைபிள் வச்சுருக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அவங்கள போல யாரும் இருக்கவே முடியாது, அவங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, நீ சும்மா கடை உனக்கு அதை பற்றி நான் தெரில அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்டே சண்டை போடுவேன். நான் சொல்கிறத கேளுடா அப்படிம்பாங்க. எல்லா பக்கம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க மட்டும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப சத்தியம் அவங்களுடைய வாயில் இருக்குது, எல்லாருமே உண்மையாக இருப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது
எல்லாருடைய வாயிலும் இவ்வளோ தூரம் கபடம் இருக்குதா, இவ்வளோ தூரம் பொய்னாவும் இருக்குதா, ஒருத்தர் தானே பெரிய ஆளுக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பாடுகள் வழியாக வரும்பொழுது தான் இந்த நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மனுஷனை எப்படிலாம் ஏமாத்து அப்படின்னு சொல்லி நானே தெரிஞ்சிட்டேன். ஏன்னா நிறைய பாதிக்கப்பட்டேன். இன்றைக்கி பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய் கடிவாளம் போட்டு இது பண்ணுறாங்க. குதிரையை பாருங்கள், ஒரு பெரிய குதிரைக்கும் ஒரு கடிவாளம் இருக்கிறது. அதே போல் கப்பல், ஒரு பெரிய கப்பலாக இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கு ஒரு சுக்கான் தேவைப்படுகிறது. அதே போல் தான் இந்த நாவும் நெருப்பு தான். இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி வேதத்தில் நம்ம பார்க்கும்போது என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு பக்தன். அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாயிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் போய் பேசக்கூடாது ஆண்டவரே, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தீமையான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தை பிரியக்கூடியதாக இருக்கக்கூடாது, சமாதானத்துக்கு ஏற்றுவாத நன்மையான வார்த்தைலாம் பேசணும், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாக வரணும், கிருபை பொருந்திய வார்த்தையாக வரணும். ஒரே வாயிலிருந்து துதித்திலும் சபித்திலும் புறப்படக்கூடாது. என் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வரவே கூடாது ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். நிறைய வீடுகளில் பிள்ளைங்களை பார்த்து நீ நாசமாக அழிஞ்சு போவேன், அப்படி போயிடும் இப்படி போயிடுவாங்க. நானும் அவ்வளோ வார்த்தைகளை என் வீட்டில் நானே கேள்விப்பட்டிருக்கேன். செத்து பேரோட விளங்காமல் பேரோட அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு தான் ஐயோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான வார்த்தைகளை என்னை பேசியிருக்காங்க, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி எனக்குலாம் ரொம்ப பயமாகவே இருக்கும். அப்படி ஆயிரோடா இப்படி ஆயிரோடா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே அப்படி பேசி பேசி பழகிட்டோம். ஆனால் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு தான் காரணம் இல்லாமல் இட்டு சாபம் தங்காது, சாபத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, யார் வாயிலேருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரவே கூடாதாண்டவரே, நல்ல வார்த்தைகளை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் நான் அதற்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி குடும்பத்திலும் கத்தர் பாருங்கள், அம்மா ஆண்டுக்குள்ளே வந்துட்டாங்க, சகோதரர்களும் அதே போல் எவ்வளவோ இதாக இருந்தாங்க, துன்மார்க்கம். கத்தர் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறார். அதே போல் இன்றைக்கி நம்முடைய வார்த்தைகளோட ஆண்டவரே என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை வரட்டாண்டவரே, ஆசிரியப்பட்ட வார்த்தைகளை வரட்டாண்டவரே, ஒரே வாயிலிருந்து துதித்திலும் வரக்கூடாது, சாபித்திலும் வரக்கூடாது ஆண்டவரே, கிருபை புரிந்து நல்ல வார்த்தைகளை தாங்கப்பா. நான் எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஆவியின் வரங்களை கொடுத்து அது அந்நிய பாஷை பேச வைக்கவும், சுபாவங்களை மாற்றவும், இன்றைக்கி அநேகருடைய ஆறுதல் கொடுக்கவும், அநேகருடைய கண்ணீரை துடைக்கவும், அநேகருக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லவும், நிறைய ஆலயங்களில் போய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லவும், கிராமங்களில் போய் திக்கெட்டு ஏழை ஜனங்கள் மத்தியில் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பது சொல்லத்தக்கதாக இந்த நாவை அவர் மாற்றிருக்கிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மோசமான ஒரு நாவு, கெட்ட வார்த்தைகளை அப்படி பேசுவேன், அந்தளவுக்கு வீராப்பான பெருமையான வார்த்தைகளை பேசுவேன், நம்ம இது பெரியது நம்ம குடும்பம் அப்படின்லாம் சொல்லி. ஆனால் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு எல்லாத்தையும் உடச்சி ஒன்றுமே இல்லைடா என் வார்த்தையை வாயில் வைப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்றைக்கும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீட்டப்பட்ட சவரன் குத்தி அந்த கத்தியை போல குடும்பத்தையே அழித்து விடுகிறது. நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது சற்று யோசித்து பார்ப்போம். குடும்பத்தை அழிக்கிறதா இருக்கிறதா, அநேக குடும்பங்களை கட்டக்கூடியதாக இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கும், கணவன் மனைவிமா அவங்ககிட்ட போய் இல்லாமல் பழாமல் சொல்லி கடைசியில் உண்டானதையும் பிரித்து விட்டுருவாங்க. என்றைக்குமே சேராத அளவுக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோதான் குறைகள் அவங்ககிட்ட இருந்தாலும் கூட எல்லாருமே நல்லவங்க தான். நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா சின்ன பிரச்சனை தான் இருக்கும், அதை பெருசாக ஒருத்தட்டையாக சொல்லி 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 அது 1-10 கடைசியில் குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கும். நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா சாதாரண விஷயமாக தான் இருக்கும். எனவே இந்த நாட்களும் கூட குடும்பத்தை நம்ம கட்டுகிறவர்களாக இருக்குமா, இல்லைனா குடும்பத்தை பிரிக்கிறவர்களாக இருக்குமா? நம்ம ஆண்டுடைய சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை பரலோகத்தில் மிகுதியான பலனை நமக்கு தருவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய நாவு எதற்காக பயன்படுத்த வேண்டும்? நன்மையான காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். அநீதி நிறைந்த உலகம், நரகத்துக்கு நேராக போகிறதுக்காகயா மற்றவங்களை ஏமாற்றி ஐஸ் வச்சு ஜாலரை அடித்து அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி சொத்தை வாங்கி சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பின்னாடியே போவாங்க, பணக்காரங்க முன்னாடி ஐயா ஐயா ஐயான்ட்டு அதை வாங்கி வீட்டை கட்டுவாங்க, எல்லாம் கட்டுவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் பின்னாடி போய் பாருங்கள், அவர் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். மனிதர்களுக்கு பிரியப்படுத்துவதற்காக நிறைய வார்த்தைகளை பேசிகிட்டே இருப்பாங்க. உங்களை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லையா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பெருமையான நாவு. இன்றைக்கி ஸ்டேஜிலும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவர் இவ்வளோ போடுவார், இவர் அவரை போயிடுவார், எல்லாம் பணத்துக்காக. சட்டு ஆராய்ந்து பார்த்தா நேற்று வரைக்கும் நம்மகிட்ட இருந்து ஏசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவன் சரி கிடையாது, அவன் மோசமானவன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்த உடனே அவனை அப்படியே புகழ ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே பார்த்தாலும் தற்பெருமை, புகழ்ச்சி, வீணான வார்த்தைகளுக்கு நாவை பயன்படுத்துகிறோம். ஆனால் சத்தியத்துக்கு நேராக செவி கொடுப்போம், நன்மையான காரியங்களுக்காக நம் நாவை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்படுவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, துதித்திலும் சபித்திலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாதுப்பா. கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் ஒரே இடத்துலேருந்து புறப்படாது போல எங்களுடைய வாயிலிருந்தும் ஆண்டவரை கள்ளம் கபடம் இல்லாத நாவை கொடுங்கப்பா. அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நாவாக நாங்கள் அநேகருடைய உயிர்களை ஆண்டவரை அநேகருக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு ஜீவ வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்படணுமாப்பா. யாரையும் அழிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது. என் குடும்பத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கணுமாப்பா. வீணான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரை. ஹல்லேலூயா. இதை பார்த்துருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் யாருக்காவது விரதமாக சாபம் விட்டிருந்தாலும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருந்தாலும், அவிசுவாசம் வார்த்தைகளை பேசியிருந்தாலும், பொய்யான வார்த்தைகளை பேசியிருந்தாலும், மற்றவங்களுக்கு ஜால்ரா பேசும்படியாக
உங்கள்கிட்ட இருந்து நம்ம எதையாவது வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கு விரதமாக ஜால் அடித்து கொண்டு பொய் உதவிகளோடு கூட இருந்தாலும் கூட எல்லாரும் இன்னைக்கு மனம் திரும்பி உண்மையே மையப்படுத்த, உண்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே புகழத்தக்கதாக அப்படிப்பட்ட நாவாய் நீர் மாற்றமுடியாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போறக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே.